ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்கு குழந்தை பேர் எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். குழந்தை பேர் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மன அழுத்தமாகவும் ஆயிடுது. குறிப்பாக அது பெண்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனை தருது அப்படிங்கிறது தான் அது விஷயம். இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரில் போகிறோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ, எந்த ராசியில் இருக்கோ, அது மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆகும்போது இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஃபெர்டிலிட்டி சென்டர் சம்மந்தப்பட்ட எந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதி. உங்களோட லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அவர் மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆகும்போது இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை அணுகிறது சிறப்பு. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ரூல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகும், ஒரு சில ஜாதகங்களை தவிர. அது என்ன ஒரு சில ஜாதகங்கள் ஏன் அப்படின்னா, சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் கிரக இணைவுகளாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அது வம்சவிருத்தியை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வம்சவிருத்தியை தான் தடை பண்ணுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைங்கிறது தான் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது இங்கே அந்த குழந்தை பேருங்கிறது நம்ம சொல்லக்கூடிய காலத்தில் கிடைக்காம போகலாம். பட் மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்பாக இருக்குது, குருவும் நல்லா இருக்கிறாருன்ற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் குழந்தை பிறக்கும். அது எப்போ அப்படின்னா ராசியோட திரிகோணாதிபதியோட புத்தி உங்களுக்கு நடக்கும்போது தான் குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ராசியோட திரிகோணாதிபதினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன், குரு, செவ்வாய் இவங்க தான் ராசியோட திரிகோணாதிபதியாக வருவாங்க. இவங்களோட புத்தி நடத்தும் போது தான் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அல்லது ராசியில் அமர்ந்த கிரகத்தோட புத்தி நடக்கணும். ராசியில் சந்திரன் இருப்பார், இந்த மேஷத்துலேயோ அல்லது மீனத்திலேயோ அல்லது தனுசுலேயோ பார்த்திங்கன்னா ஏதாவது கிரகம் அமர்ந்திருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தோட புத்திலையும் குழந்தை பேர் கிடைக்கும். அல்லது இந்த திரிகோணாதிபதிகளோட சேர்ந்த இந்த திரிகோணாதிபதிகளோட பார்வை பெற்ற இந்த திரிகோணாதிபதிகளோட சாரம் வாங்கின கிரகங்களால் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தர முடியும். இதை தவிர மற்ற கிரகங்களால் கண்டிப்பாக தர முடியாது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா டைம்லேயும் இந்த குழந்தை பேர் நடக்குமா அப்படின்னா நடக்காது. இப்போ ஒவ்வொரு புத்திலையும் ஒவ்வொரு திசையிலையும் பார்த்திங்கனாக்கா சூரிய புத்தி வரும், செவ்வாய் புத்தி வரும், குரு புத்தியும் வரும். அப்போ இவங்க ஒவ்வொரு குரு புத்திலையும் நமக்கு குழந்தை பேர் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்களோட பார்ட்னரோட சார்ட்டில் அவங்க ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ராசியோட திரிகோணாதிபதினு இருப்பாங்க இல்லையா, அந்த திரிகோணாதிபதியும் உங்களோட திரிகோணாதிபதியும் சேம் டைமில் புத்தி நடத்தணும். அப்போ ஒரு உதாரணமாக அவங்க ஒரு கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சனி, சுக்கிரன், புதன் தான் திரிகோணாதிபதியாக வருவாங்க. உங்களுக்கு சூரியன் புத்தி நடக்கும்போது அங்கே சனி புத்தி நடந்தால் தான் குழந்தை பேர், அல்லது சுக்கிரன் புத்தி நடந்தால் தான் குழந்தை பேர், அங்கே புதன் புத்தி நடந்தால் தான் குழந்தை பேர். இல்லை அப்படின்னாக்கா இந்த மீட்டிங் பாயிண்ட் வரல அப்படின்னா குழந்தை பேர் இருக்காது. ஏற்கனவே குழந்தை பேர் இருக்குது, இப்போ எனக்கு குழந்தை இருக்குதுன்றவங்க உங்களோட குழந்தையோட பர்த் டைம் எடுத்து செக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ராசியோட திரிகோணாதிபதியோட புத்தி 2 பேருக்கும் நடக்கும்போது மட்டுமே குழந்தை பேர் இருக்கும். இதை நான் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்கேன். இது மிஸ் ஆனதே இல்லை. அப்போ ஒரு குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மன உளைச்சல்கள்லேருந்து வெளியே வரலாம். நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஆய்வோட முடிவாக தான் இந்த வீடியோ பதிவு. இதை ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் மன உளைச்சல்களும் பொருள் விரயங்களையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நாகரிகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.